சரியா சொன்னடா பேராண்டி. சாணியில முக்கி அடிச்சு சொன்னாலும் உங்க அப்பத்தா கறிக்கு உரைக்காது. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருந்து அப்பப்ப இப்படி தட்டி வச்சாத்தேன் ஒழுங்கா சாக்கிறதையே நல்ல சாவு வந்து சாவா. இல்லைன்னு வச்சுக்க உங்க ஆத்தாட்டையும் அப்பட்டையும் செருப்படி வாங்கித்தான் சாவா. எத்தனை வாட்டி நானும் சொல்றது, சொல்லி சொல்லி அழுத்து போயில கிடக்கேன். நீ கூடவே இருந்த அவளை தட்டி வையாய், அப்பத்தேவ உருப்பிடுவா. ஏக்கா கேரட் பீன்ஸும் முடிஞ்சிருச்சுக்கா. வேற ஏதாவது காய் இருந்துச்சுன்னா சொல்லு. குழம்புக்கு அரைச்சி ஊற்ற தேங்காயமா தருவனே. அதை என்னத்துக்கா உட்காந்து திருவிக்கிட்டு பல்லு பல்லா கீரி மிக்சியில போட்டு அரைஞ்சிட்டு போகுது. சரி அப்போ குழம்புக்கு கீரி வச்சிருங்க. இந்த கேரட் பீன்ஸுக்கு காய்க்கு போடுறதுக்கு மட்டும் துருவி வச்சிருக்கீல. சரிக்கா சரிக்கா, நான் அதை பாத்துக்கிறேன். ஆமா, உனக்கு வேலையை வெட்டி முடிக்கிறோம்னு ஒருத்தி வந்தால, எங்க அவளைக்கான? உள்ளிக்கு போய் டேபிள் சேர் எல்லாம் சுத்தம் பண்ணுறேன், நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கன்னு சொன்னேன். சரி இங்கே உட்காந்தாலும் ஒரு வேலையை உருப்படியாக பார்க்க மாட்டேன். அங்கனைனாலும் போய் என்னத்தையாவது பாருன்னு பற்றி விட்டேன். என்ன செய்கிறால தெரியல. அக்கா பார்த்துக்கா, வவ்வால் மாதிரி ஃபேனை சுத்தம் பண்ணுறேன்னு தலையில தொங்கிட்டு இருக்க போறா. நெசந்தாண்டி நெசந்தாண்டி, இந்த நெடுவாளி மேலே எப்போதும் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன்னு. சின்ன பிள்ளையில கூட வச்சு சமாளிச்சிடலாம், இந்த நெடுவாளி வச்சு சமாளிக்க முடியாதுக்கா. நினைச்சேன் அப்பவே இங்க என் பொருளி தான் கிளம்பும்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆமாடி ஆமா, உன் பொருளி தான். உன் வீட்டு வாசல்ல 10 காரும் 10 ஏரோப்ளேனும் வாங்கி விட்டுருக்கீல. அதான் ஆத்தாடி நெடுவாளி எப்படி நம்மளை விட்டுட்டு இப்படி முன்னேறி போயிட்டான்னு உன்னை பத்தி பொறாமப்பட்டுக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லதான் இங்க பாத்திரம் விளக்க வந்திருக்கேன். இவங்க ஏரோப்ளேன் வாங்கி விடவான், ஹெலிகாப்டர் வாங்கி விடாம. அட ஏக்கா நீ வேற, சமையல் ரெடி ஆயிருச்சா? ஏண்டி பசிக்குதோ? ஏன் கஸ்டமர் வந்துருவாங்க, அப்புறம் வந்த உள்ள விரட்டி விட முடியுமா? அதுக்காண்டி தான் ரெடி ஆயிருச்சான்னு கேக்குறேன். குழம்பு சாப்பாடு கூட்டெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இந்த பொரியல் மட்டும்தான். இதை மட்டும் போட்டு தாளிச்சு விட்டோம்னா தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதேன். சூப்பர்க்கா, சட்டு புட்டுன்னு ரெடி பண்ணிட்டு என்னைய கூப்பிடுங்க, நான் தான் வந்துடுறேன். துறையம்மா எங்கே போறிய? அட 10 நாளா கடை திறக்காம இருக்கவும் கடையில கஸ்டமர் காத்தாடுதுக்கா. அதான் ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு யாராவது தெரியாம போனா புடிச்சு உள்ள ஓடலான்னு பாக்குறேன். நீங்க சமைக்கிற வேலையை பாருங்க, நான் போய் கஸ்டமர் பிடிக்கிறேன். இவ என்னக்கா எலி பிடிக்கிறோம்னு போற மாதிரி போறா? எங்கிட்ட கஸ்டமரை பிடிச்சிட்டு வந்தா சரிதானே, வரட்டும் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி போடுவான். இவ வாசல்ல நிக்கிற தினிச பார்த்து வந்த கஸ்டமர் கூட ஓடி போயிருவாங்களேக்கா. இவளை பார்த்துமா உள்ள வருவாங்க? இந்த கடை அதுக்கு சரியா வருமா? இங்க போனா சாப்பாடு நல்லா இருக்குமா? வேணாம், எதுக்கு ரிஸ்க்? நம்ம வெளியில எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்குருவோம். ஏத்தாடி, என்ன ஒரு ஆள் வந்துட்டு கிளம்பி போறாரு. என்னம்மா? என்னனே வந்தீங்க நின்னீங்க, ஹோட்டலை பார்த்து நீங்க வாட்டுக்கு தனியா பேசிட்டு கிளம்புறீங்க. சாப்பிட வாங்க. சாப்பிடத்தான் வந்தேன், ஆனா எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். அட என்னனே, நம்ம ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டு வெளியில சாப்பிட்டுக்கிறோம்ட்டு போறிய? வாங்கனே, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்ல இதுவரை நான் சாப்பிட்டதில்ல. இந்த நேரத்துக்கு வெளியில எங்கேயும் சாப்பாடு ரெடி ஆகல, அதான் ஒரே யோசனையா இருக்கு. இது சின்ன ஹோட்டலா? என்ன, எங்க ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல் இதுதானே. நீங்க வேணும்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. இதை விட ஒரு பெரிய ஹோட்டல் எதுவுமே இல்ல. எப்படி நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்த பசியே அடங்கிரும். வாங்கனே, வயிற்று பசியெல்லாம் பொறுக்க கூடாது. இல்லம்மா, எனக்கு பசியை விட கடை தான் ரொம்ப முக்கியம். இந்த கடை எனக்கு செட் ஆகும்னு தோணலை. இதுல அந்த அளவுக்கு சாப்பாடு ஒன்றும் நல்லா இருக்காது. நான் வெளியில போயே சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல. ஐயே, என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு? ஆளு பார்க்க டிப்டாப்பா இருக்காரு. இருக்கிற உடம்பு பாடி கட்ட பார்த்தா எப்படியும் 10 ஆளு சாப்பாடை ஒத்தாளு திம்பாரு போல் இருக்கே. முதல் போனி வேற விடக்கூடாதே. நம்ம வேற ஓவரா பில்டப் பண்ணிட்டு வந்துட்டோம் இவள்கிட்ட. எப்படியாவது பிடிச்சி உள்ள போடணுமே. கடை தான் ஒரு மாதிரி இருக்குன்னா ஆள் அதை விட ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. என்னம்மா? அண்ணே, கடை வெளியில பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள சூப்பரா இருக்கும்னே. வந்து பாருங்களேன். அதை விட இந்த கடை சாப்பாடை நீங்க ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா ஓயாம இந்த பக்கம் போகும்போதெல்லாம் பசிக்கலைனாலும் வந்து சாப்பிட்டுட்டு போவிய. அம்பட்டு ருசியா இருக்கும்னே. வட வாங்கனே, வந்து சாப்பிடுங்க. எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குது. இதை தாண்டி போனா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஆகும். ஓகே, சாப்பிட்றேன். அப்படி சட்டு போட்டு நல்ல முடிவா எடுத்துட்டு வாங்கனே. உள்ள வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்பா எக்கா, இந்தாக்கா தேங்காய் திருவிட்டேன். கொண்டாவனசா, காய்க்கு தேங்காய் திருவி போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். அன்னைக்கிலிக்கா சாப்பாடு ரெடியா? நீ என்னடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாப்பாடு ரெடியானே. இப்ப என்ன ஆள் வந்து முறுகிக்கிட்டா நிக்குது? அப்புறம் ஆள் வந்து நிக்காமலா கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரே பல்கான கஸ்டமரா புடிச்சிட்டு வந்திருக்கா. எப்படியும் 10 பேர் சாப்பாடு சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். விதவிதமா ஆக்கி போட்டு அசத்திரணும். விதவிதமா இனிமே எங்கிட்ட ஆக்கி போடுறது? ஆக்குனதை தான் போட முடியும். அட ஒரு பேச்சுக்கு சொன்ன தாத்தா, எல்லாம் ரெடியா? என்ன எல்லாம் ரெடி.
காய்க்கு தேங்காய் பூ திருவி போட்டு இறக்க வேண்டியதேன். சரி, ஒரு ஆள் தண்ணி எடு, ஒரு ஆள் காய் எடு, ஒரு ஆள் சாப்பாடு எடு, எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு அந்த கஸ்டமரை கவர் பண்றோம், கரெக்ட் பண்றோம். என்ன கஸ்டமரை கரெக்ட் பண்றியா? ஐயோ, சாப்பிட வச்சு கஸ்டமரா கரெக்ட் பண்றேன்டி. இவ ஒருத்தி என்னத்தையாவது லொடலொடன்னு. ஏக்கா, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாக்கா. சரி போப்பா, அங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் போ. சீக்கிரம் சீக்கிரம். என்னக்கா இவ இவ்வளவு பரபரப்பா இருக்கா? ஒரு கஸ்டமர் பிடிச்சிட்டா போல, அதுக்கு இம்புட்டு கொதி. சரி வாங்க போவோம், நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம் தானே. என்னம்மா ஒரு சோஃபா செட்டை கூட காணா, எதுல உட்காந்து சாப்பிடுறது? அண்ணே, அதான் இவ்வளவு டேபிள் சேர் இருக்குல்ல, இதுல உங்களுக்கு எதை பிடிக்குதோ அதுல உட்காருங்க. ஐயய்ய, நான் இந்த மாதிரி லோக்கல் சேர் டேபிள் எல்லாம் உட்கார மாட்டேன். நான் சோஃபா செட்ல தான் உட்காருவேன். ஏனே, நீங்க டேபிள்ல சாப்பிட வந்தீங்களா இல்ல சாப்பாடை சாப்பிட வந்தீங்களா? டேபிள் தானே ஒரு மாதிரி இருக்கும், சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கும். உட்காருங்க. எப்படி கம கமன்னு வாசனை வருது வத்தியில. அட என்னம்மா நீ இப்படி ஒரு ஹோட்டலுக்கு போய் என்ன வர வச்சு சங்கடப்படுத்துறியே? உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே, கோச்சுக்கிறாதியே. சரி, என்ன பண்றது, ஏசிவாத ஆன் பண்ணுங்க. நெடுவலி இந்த இலை. இருடி, அந்த ஆளு ஏசி கேக்குறியா? ஏசி கேக்குறானா? ஏம்மா புழுக்கமா இருக்குமா, ஏசி ஆன் பண்ணு. அண்ணே, இந்த கடைக்கெல்லாம் நாங்க ஏசி போட்டு உட்கார வச்சோம்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுண்ணே. ஃபேன் நல்லா சுத்தம், ஃபேனை போட்டு விடவா? ஃபேனா? ஏம்மா நான் காருக்குள்ளேயே ஏசி இல்லாம இருக்க மாட்டேன், நீ என்னடானா ஃபேனை போட்டு விடுறேங்கிற? ஏனே, ஆடி காத்துல அம்மிக்கல் நகரும்னு கேள்விப்பட்டிருப்பிய. ஆனா எங்க ஹோட்டலு ஃபேனை போட்டோம்னா ஆட்டுக்கல்லு கூட ஆட்டும்னே, அவ்வளவு ஸ்பீடா சுத்தம். இருங்க போட்டு விடுறேன். எதுக்கு இவ இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கா? இந்த ஆளு ஓவரா பண்றான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. சீக்கிரமா சீக்கிரம் ஃபேனை போடுங்க. இது வேற இந்த நேரத்துக்குன்னு சுற்றி வேலை செய்ய மாட்டேங்குது. இருங்கண்ணே, இந்த அமிக்கிட்டேன் வந்துரும் வந்துரும் காத்து. ஏனே, காத்து நல்லா வருதானே? ஏதோ ஓரளவுக்கு ஓகே. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. முதல்ல இலைய போட்டு தண்ணியை தெளிப்போம்னே, அப்புறம் சோறு போடுவோம். பொறுங்க மாடனே, நீ போய் அண்ணனுக்கு இலைய போடு. இந்த கஸ்டமர் நமக்கு தேவையா? அப்புறம் நீ ஆள் கூட்டிட்டு வரியா? ஆளை பாரு, கூட்டிட்டு வந்த ஆளுக்கு சோத்த போடுறீ. தள்ளு. சரி, இலை வச்சுட்டேன், தண்ணி தெளிச்சுக்கோங்க. என்னம்மா யூனிஃபார்மை காணா, கையில கிளவுஸை காணா? யூனிஃபார்ம் கிளவுஸா? அப்புறம் கையில கிளவுஸ் எல்லாம் இல்லாம தான் பரிமாற வருவியா? 5 ஸ்டார் ஹோட்டல்லையே சாப்பிட்டேன்னா இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடலான்னு வந்தா இது என்ன இப்படி இருக்கு? எருமை, இந்த ஆளு கஸ்டமரா இல்ல ஆபீசர் அடி? எருமை மாடு. பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டவங்களும் அப்படித்தாண்டி எதிர்பார்ப்பாங்க. நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. என்னமோ பண்ணி தொலை. சாப்பிட்றதுக்கு என்ன வெரைட்டிமா இருக்கு? வெரைட்டிலாம் இல்லைண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு கடை திறந்தோமா, அதனால இன்னைக்கு வெறும் மீல்ஸ் மட்டும்தான். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு. வாட் நான்சென்ஸ், இது சைவ ஹோட்டலா? ஒரு கறி மீன் கூட கிடையாதா? ஐயோ அண்ணே, இங்க அசைவமும் உண்டு, ஆனா இன்னைக்கு எடுக்கல. இன்னைக்கு ஒரு நாள் சைவம் தான். இந்த நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. இம்புட்டு நாளும் கறி, மீன், நண்டு, ராளுன்னு இருக்கத்தான் செஞ்சுச்சு. அப்பெல்லாம் நீங்க வரலையே. ஏம்மா வெளியிலேயே இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானம்மா? சும்மா சாம்பார் ரசத்தை திங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. பார்ட்டி கொஞ்சம் கடுப்பாய் போய் இருக்குடி. சாம்பார் ரசம் பிடிக்காதான், நான்வெஜ் வேணுமா? அதுக்கு ஒன்னதான் வெட்டி போட்டு குழம்பு வைக்கணும். அட இவ ஒருத்தி. அண்ணே, சாப்பாட்டுக்கு பேரு தானே சைவம், மற்றபடி அசைவத்துல நீங்க சாப்பிடக்கூடிய அத்தனை டேஸ்ட் இதுல கொண்டுட்டு வந்திருப்போம். அம்புட்டு ருசியா இருக்கும், அம்புட்டு மனமா இருக்கும்னே. உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அட என்னம்மா நீங்க வேற. சரி வயிறு வேற பசிக்குது, போய் எல்லா ஐட்டங்களையும் சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வாங்க. அறிவு கட்ட நெடுவலி, என்னடி இருந்தாலு ஏதோ அரிசி கடையில கேக்குற மாதிரி சாம்பிள்ஸ் கேக்குறாரு. தெரியலையே, இரு என்னன்னு கேட்போம். அண்ணே, நீங்க ஏதோ கேட்டிய, அது என் காதுல கொஞ்சம் ராங்கா விழுந்துருச்சு. என்னன்னு கேட்டிய? ஆட எத்தனை தடவை சொல்றது, நான் எந்த கடைக்கு போனாலும் இருக்கிற ஐட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிள்ஸ் பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். நீங்க முதல்ல எனக்கு சாம்பிள்ஸ் கொடுங்க, அப்புறமா நான் என்ன வேணும்னு பார்த்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இருக்கிறதே மீல்ஸ் மட்டும்தான். மீல்ஸ்ல சாம்பார், கூட்டு, பொரியல், வத்த குழம்புன்னு எல்லாம் வந்துடும். அப்ப சாம்பிள்ஸுக்கு என்ன வாங்குவிய? அப்ப அதையே சாம்பிள்ஸா வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான். இதுல அதுக்கு தனி மீல்ஸ்? அடம் கொய்யால, நீ ஓசில திங்க வந்தவனா? ஓசில திங்க வந்தவனுக்கு ஏசி இல்லைங்கிறது தான் குறையா இருக்கோ? நெடுவாளி, அவனை தூக்கி போட்டு மிதிடி. எம்மாய், நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்துலயும் சாம்பிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ஐட்டத்தை வாங்கி திம்பேன். நீ என்னம்மா இத்தனையோண்டு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற சாப்பாடுக்கு சாம்பிள் கொடுக்க மாட்டியா? யோ பிஞ்சு போன மூஞ்சி, இதுக்கு ஓசில திங்க வந்தோம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போக வேண்டியதானையா? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு இது ஒரு கடையா தெரியல. இதுல அது இல்ல இது இல்லைன்னு நொட்ட வேற. டேபிள் சேரு, கையில கிளவுஸ்ன்னு என்னென்ன ஆடிக்கிட்டு தெரியற உன்னைய. அடி மாடனே, எறி அந்த கட்டக்கம்ப. என்னது கட்டக்கம்பா? ஏம்மா நீ சாப்பாடு போடலைன்னா கூட பரவாயில்ல, சாம்பிள்ஸை மட்டும் பார்சல் கட்டி கொடு. நான் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து உங்க கடையில காசு கொடுக்குறேன்.
அரிசி கடையில் சாம்பிள்ஸ் வாங்குறது மாதிரி ஆள் ஆளுக்கா கிளம்பி வந்துட்டியே. எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? ஏன் உசுர போட்டு வாங்குறதுக்கு உங்களை? ஆத்தாடி சூச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாளுகளே. சாப்பிட்டுட்டு வாயை கொடுத்துருக்கலாம். ஓவரா அலம்பல் பண்ணது தப்பா போச்சே. இன்னும் அங்க என்னடா முணுமுணுப்பு? கறி குழம்பு தான் இல்ல, கழுத சாம்பாராவது சாம்பிள்ஸ். உன்னைய ஏலே ஓசி தீனி பையல, இனிமே இந்த கடை பக்கம் வந்ததை நீ பார்த்த மவனே அங்க இருக்கடா உனக்கு சாவு. எல்லாத்துலயும் சாம்பிள்ஸா கேக்குது உனக்கு சாம்பிள்ஸ். வாடி மாப்பிளை, ஒன்ன சாம்பிள்ஸ் பாத்துருவேன் இனிமே இந்த பக்கம் வந்தீனா. எருமை எல்லாம் ஒன்ன சொல்லணும். அவ கை காசை போட்டு கடை நடத்திட்டு இருக்கா, நீ ஓசியிலேயே எல்லா வேலையும் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கியோ? எட்டில என்ன ஒரே சத்தமா கிடக்கு? என்ன என்னடி கஸ்டமர் வந்திருக்காங்க, அதை கூட இதை கூடன்னு வாங்கிட்டு போனியே, மறுபடியும் கூட்டு பொரியல் வாங்குறதுக்கு ஒண்ணுமே வரல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கக்கா. பாவம் நெடுவாளி தான் ஒழுங்கா பரிமாற முடியாம துரத்தி விட்டுட்டா. ஏன்டி நெடுவாளி இப்படி பண்ற? நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்குல்ல, எடுத்து வச்சு பரிமாற வேண்டியதானே. ஏக்கா அவ சும்மா உளறிக்கிட்டு இருக்காக்கா. அவன் சரியான டுபாக்கூர், கையில காசும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஓசி தீனி திங்க வந்திருக்கான். கொய்யால விளக்கண்ணைய கண்ணுல ஊத்திக்கிட்டு நிக்கலையே, இப்படி ஏமாத்திட்டானே. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை இப்படி அநியாயமா வீணாக்குறாங்களே. இந்த மாதிரி ஆம்பளை எல்லாம் இருக்கிறதுனாலதான் ஆண் வர்க்கத்துக்கே கேவலமா இருக்கு. ஐயோ இவங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல போ. சரிடி, அதுக்காக வந்து சாப்பிடணும்னு உட்கார்ந்தோடனே விரட்டி விடுவியே. பாவம் வயிற்று பசினால வந்து உட்கார்ந்துருக்கேன். 2 வாய் சோறு ஓட்டு அனுப்பியிருக்க கூடாது அன்னைக்கிலிக்கா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் இலகுன மனசு. என் கையில காசு இல்ல, வயிற்று பசிக்குது, கொஞ்சம் சோறு கொடுங்கன்னு கேட்டா கூட கொடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறவங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாதுக்கா. இல்லடி பாவம் பசியில தானே வந்து உட்கார்ந்துருக்கேன், மத்ததை சொல்லி நகனிட்ட ஏமாத்தலையில. வயிற்று பசிக்கு வந்தவன் சோறை போட்டு அனுப்பியிருக்கலாம், என்னத்துக்கு துரத்திட்டு தெரியலையே. என்ன நிக்கலிக்கா திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்க? ஏமாத்தணும்னு நினைக்கிறது அவனோட தப்புனா ஏமாந்து போய் நிக்கிறதும் நம்மளோட தப்பு தான். ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு ஆம்பளையால உழைச்சு சாப்பிட முடியாம ஊர்ல உள்ளவங்களை ஏமாத்தி திங்கணும்னு ஒரு ஆம்பளை நினைச்சான்னா அது எப்படிக்கா சரியா இருக்கும்? அதுக்கு நம்ம என்னைக்கும் துணை போக கூடாது. ஒருவேளை சாப்பாடு நம்ம கடையிலேயே வெறும் 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு ஆம்பளையால உழைக்க முடியாதா? ஒரு மூட்டை தூக்கலாம், வண்டி இழுக்கலாம், எச்சி பிளேட்டு கழுவலாம். கழுதை என்னால எந்த வேலையும் பார்க்க முடியலங்கிறது மாதிரி இருந்தா கூட பசிக்குதுன்னு உண்மையே சொல்லி கேட்கலாம்ல. அப்படி கேட்காம நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. சொல்றதாண்டி 100க்கு 100 உண்மட்டி மாடனு. ஆமா ஏமாத்தணும்னு முடிவு பண்ணவனை போட்டுக்கிட்டு தாங்கிட்டு திரிவாங்களாம்ல. என்ன ஏமாத்துறவனுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு. மாடனக்கா ஏக்கா, மாடனக்கா என்னடி பாவாடை வந்து நின்றுகிட்டு உன்னைய கூப்பிடுறேன். ஏக்கோ ஏக்கோ ஒரு நிமிஷம் இங்க வாக்கோ. ஆத்தாடி ஆத்தா, அடுத்த ஆட்டை போடுறதுக்கு பாவாடை வந்திருக்கேன் போல் இருக்கே. ஏழை பாவாடை, ஓசி சோறு திங்க வந்தா அப்படியே ஓடிடு. இங்க எல்லாம் என்ன சாப்பாடு வேகல. ஏக்கோ உன் சோறு வேணா ஒண்ணு வேணாம்க்கா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க. என்னடா பாவாடை, ஏன் இப்படி இழைச்சிட்டு நிக்கிற? ஏக்கா நம்ம மோசம் போயிட்டோம்க்கா. ஏய் அதெல்லாம் ஒண்ணு மோசம் போகல. ஆளை யாருன்னு கண்டுபிடிச்சு அடிச்சு துரத்தியாச்சு. அடுத்து நீ வந்திருக்கியா காட்டையை போடுறதுக்கு? ஏய் லூசு நெடுவாளியக்கா, நீ என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க, நான் என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மாடனக்கா எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா, நம்ம மோசம் போயிட்டோம்க்கா. இலை கிறுக்கு பேல, என்னடா எதா இருந்தாலும் விவரமா சொல்லு. உன் புருஷன் அந்த ஆளு அந்த பொம்பளைக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுட்டாங்கக்கா. என்னடா சொல்ற? ஆமா மாடனக்கா, காலையில தான் ஒரு சவாரி இருந்துச்சுன்னு பத்திர ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். அங்கேதாக்கா இதை பார்த்தேன். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஜில்லு பேபி. உனக்கு இப்ப நிம்மதியா இருக்கோ இல்லையோ, எனக்கு தான் ஜில்லு இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு. இந்த பச்சை ரோத்து கையில வாங்கிட்டேங்கிறதுக்காக நான் சந்தோஷப்படல. இந்த இடத்த உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்து காப்பாத்திச்சோம்ல, அதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்பட்டேன். நீ எப்பவுமே எனக்காக மட்டுமே யோசிக்கிறல்ல, அந்த ஒரு குணம் தான் உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே. என்ன ஆளுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த சந்தோஷத்துக்கு காரணமான என்ன கண்டுக்க மாட்டீங்களே? என்ன லைலா, உன்னை கண்டுக்காம இருப்போமா? இவ்வளவுக்கும் காரணம் நீ தானே. தேங்க்யூ சோ மச் லைலா. நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லலைனா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து கையை விட்டு போயிருக்கோம். அட பாவியலா, இந்த பத்திர ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நாளைக்கு வந்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு கையும் களவுமா புடிச்சிடலான்னு சொன்னானே. இன்னைக்கு இப்படி அதுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு காலை வாரி விட்டுட்டானே. எனக்கு எதுக்கு மாத்தி மாத்தி பொண்டாட்டியும் புருஷனும் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்களும் நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் ஆயிட்டீங்க. இதுக்கு மேல நமக்குள்ள தேங்க்ஸ் சாரின்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இனிமே எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி.
கண்டிப்பா கண்டிப்பா லைலா, உண்மையாவே இந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்காக நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, ஏதாவது கண்டிப்பா செய்யணும். ஆமா லைலா, உனக்கு என்ன வேணும்? இங்கே பாருங்க மாதவனே, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்த்து செய்யலை. ஏதோ என் காதில் எதர்ச்சியாக கடவுளாக பார்த்து காட்டி கொடுத்தது. உங்களுக்கு தான் இது கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால தான் வந்து சொன்னேன். நீங்களும் கரெக்டான நேரத்தில் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி முந்தின நாளே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுட்டியே. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஜில்லோட பேருக்கு இடமும் மாறிடுச்சு. இனிமேல் எந்த கவலையும் இல்லை. ஆமாம் இல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி லைலா, இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் போறோம், செம்மையா சாப்பிட்றோம். ஐயோ அதெல்லாம் வேணாம்னே. நோ நோ நோ, அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா எங்க கூட ட்ரீட் வந்தே ஆகணும். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். வாங்க வாங்க கிளம்பலாம். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி, என் புருஷனுக்கும் ஃபோன் அடிச்சு கூப்பிடுறேன். அவரும் வந்தா நல்லா சாப்பிடுவாரு. கூப்பிடு லைலா, இதெல்லாம் என்ன கேட்கணுமா? கூப்பிடு கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து நம்ம கார்லயே போயிருவோம். சரிண்ணே. சொல்ற பாவாட, நாளைக்கு தானே பத்திரம் போடுறதா சொன்னாங்க. அதனாலதான் கையும் களவுமா நாளைக்கே போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி என்னென்னமோ பண்ணணும்னு மாமாவும் பேசிக்கிட்டாங்களே. அதுக்கு முன்னாடி எப்படி? எல்லாம் காசுதாக்கா. யார் இங்க நியாயத்துக்கு வேலை பாக்குறா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காசை வாங்கிட்டு அவன் எல்லா வேலையும் பார்த்து விட்டுருவாங்கக்கா. நம்ம கிட்ட ஒரு பேச்சும் அவங்க கிட்ட ஒரு பேச்சுமா பேசி காசு கரெக்டா கங்க கிடைக்கவும் எப்படி முடிச்சு விட்டாங்க பாத்தியில. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லடா பாவாட, எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணான்னு. நீங்க ஏன் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? யாரோ யாரோட இடத்தையோ யாருக்கோ எழுதி கொடுத்துட்டு போறாங்க. இதனால நமக்கு என்ன வந்துச்சு? என்னக்கா இவ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இவ புருஷன் சம்பாரிச்ச சொத்தை எவ்வளவு ஒருத்தி அனுபவிக்கிறதுக்கு எப்படிக்கா மனசு ஏத்துக்கிறேன்? ஏ லூஸ் மாடனே, என்னடி இப்படி சாதாரணமா பேசுற? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக ஒன்னும் உட்காந்து அழ முடியுமா? அந்த சொத்து பத்தை நம்பி எல்லாம் நான் ஒன்றும் இல்லை. என் கையில திறமை இருக்கு, எனக்கு கைகால் நல்லா இருக்கு. நான் உழைச்சி என் பிள்ளையை காப்பாத்திப்பேன். என்னக்கா நீ வயசான காலத்துல ஐயாவுக்கு இருக்கிற ஆத்திரம் கூட உனக்கு இல்லையே. இன்னி யாரும் போன வேகத்துக்கு ஐயா அந்த ஆளை சரிச்சு வீசிருப்பாரு தெரியுமா? நீ என்னடா இப்படி கூலா பேசிட்டு இருக்க? என்னடா சொல்ற? ஐயாவுக்கு எப்படி தெரியும்? நான் நேரடியா வீட்டுல போய் ஐயாவை பார்த்து பேசிட்டு தானக்கா இங்க கடைக்கே வந்தேன். அட பாவி, ஏன்டா பவாட இப்படி பண்ற? அவர்கிட்ட எதுக்கு சொன்ன? அப்ப அவர்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அவருக்கு தெரியத்தானே வேணும். ஐயோ கடவுளே, ஆல்ரெடி அவர்கிட்ட எதோ கேட்க போய் அந்த வீட்டு வாசல்ல தள்ளி விட்டு தானடா அவருக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சு. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னடா பண்றது? எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் என் மாமனார் மாமியார் தான். அவங்களையும் இழந்துட்டு என்ன நடு ரோட்ல நிக்க சொல்றியா? ஏன் பாவாடா இப்படி பண்ற? ஏக்கா எப்படிக்கா சொல்லாம இருக்கிறது? எப்படியும் தெரிஞ்சுதானக்கா ஆகும். ஐயோ என்ன பாவாட, நீ முதல்ல வண்டி எடு, என்ன அங்க கூட்டிட்டு போ. இந்நேரம் அங்கே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ ஈஸ்வரா, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்பதான் கொஞ்ச நாள் ஏதோ நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் இடம் சொத்து அது இதுன்னு ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? தயவு செஞ்சு வண்டி ஏறுறா, என்ன நடக்குதுன்னு தெரியல. கடவுளே கடவுளே. பதறாத, ஒன்னும் ஆகாது. இந்த வண்டி எடுக்கிறேன். மாடனே இருடி, நாங்கள் வாரோம். ஆமா மாடனே இரு, நாங்கள் வாரோம். இல்லக்கா வேண்டாம், சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படி எப்படி இருக்கு. கை காசு போட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். 10 பேர் வந்தாலும் அதுல நமக்கு ஏதாவது நிக்கும்லக்கா. நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க இங்க உள்ள வேலையை பாருங்க. ஏ மாடனே, அதான் சமைச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லடி. அவங்க 2 பேரும் இங்க பரிமாற வேலையை பார்க்கட்டேன், நானாவது உன் கூட வரேன். நெடுவலி என்ன கேட்டுக்கிட்டு நீனாவது போ, நாங்க இதை என்னன்னு பார்த்து வச்சுட்டு வரோம். வா மாடனே வா போவோம். கடவுளே.